கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து அவர்களை கானானுக்கு நேராக வழிநடத்துகிற அந்த பாதையிலே அவர்கள் ஒரு நேரத்தில் இடரும் போது மோசே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று. அதாவது அவர்கள் நடந்து வந்த பாதையிலே செங்கடல் இருந்தது, மாறாவின் அந்த கசப்பான அனுபவம் இருந்தது, ஏலிம் போன்ற ஆசீர்வாதம் இருந்தது, யுத்தங்கள் இருந்தது, எமோரியரின் ராஜா, சீகோனின் ராஜா போன்ற பல ராஜாக்களோடு யுத்தங்கள் இருந்தது. அவை எல்லாவற்றிலையுமே ஒரு தகப்பன், ஒரு மனிதன் ஒரு பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் சுமந்து கொண்டு வந்தார் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இன்று இருக்கிற இந்த இடத்துல, அதாவது நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறது வரைக்கும் நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை, அது எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம். அது ஒருவேளை ஒரு சமாதானமான ஆசீர்வாதமான சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை ஒரு குழப்பத்தோடு ஒரு உபத்திரவத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த நீங்கள் இருக்கிற இடம் வரைக்கும் கர்த்தர் உங்களை ஒரு மனிதன் சுமந்து கொண்டு வந்தது போல சுமந்து வந்திருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கும் சொல்லுகிறது. நாம கூட கடந்த நாட்களில் பல சோதனைகள், பல மாறா போன்ற கசப்பான அனுபவங்கள், பல போராட்டங்கள், செங்கடல் மாதிரி தடையா இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன, இல்லை ஆசீர்வாதமான நன்மையான தருணங்கள் என்ற எல்லா காரியங்களையும் நாமளும் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம வெளிப்படையாய் பார்க்கும்போது நாம் நினைப்போம், நாம தானே இந்த பாதைகள் எல்லாம் நடந்து வந்தோம், நாம தானே இதை ஃபேஸ் பண்ணோம், நாம தானே இதை கடந்து வந்தோம், கர்த்தர் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் என்று. சர்வத்தையுமே அவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே அவர் தாங்குகிறாராம். பூர்வ நாட்களில் நம்ம பார்த்தோம்னா அதிலே வானத்தையும் பூமியையும் கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்குகிறார். பாருங்கள், 2 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின. ஆரம்பத்தில் அவருடைய வார்த்தையினாலே பூமி உண்டானது. அதாவது அந்த ஜலத்திலிருந்து, தண்ணீர்லேருந்து பூமியை அவர் பிரித்து வெட்டாந்தரையை உண்டாக்கி பூமி என்று பெயரிட்டு அதை நிலைநிறுத்தி இருக்கிறார். வானங்களையும் அவருடைய வார்த்தையினால உண்டாக்கி இருக்கிறார். சர்வ சேனையும் பூமி முழுவதும் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கி அவர் அதை நிலைப்படுத்தி இருக்கிறார். அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். மேலும் கடைசி காலத்தில் அதே வார்த்தையினால அந்த பூமியும் வானமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. அதே 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தோம் என்றால், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்தின் முடிவில் கர்த்தருடைய வருகையிலே இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு அது அழிந்து போகும், உருகி போகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் அது காக்கப்படுகிறது. ஸோ இந்த உலகத்தில் எல்லா காரியமுமே ஆண்டவருடைய வசனத்தினாலே அது காக்கப்படுகிறது, அது நிலைநிறுத்தப்படுகிறது, அவருடைய வார்த்தையினால தான் உண்டாக்கப்படுகிறது. நம்மை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 46வது அதிகாரம் 3வது வசனத்திலே, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று. தாயின் வயிற்றில் தோன்றினதிலிருந்து, உற்பத்தி ஆனதிலிருந்தே கர்த்தர் நம்மை தாங்குகிறாராம். எப்படி என்றால், எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். அதாவது நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எப்படி அறிந்தார் ஆண்டவர்? அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது. நம்ம அழிந்து போகாதபடிக்கு நம்ம கருவில் தாயின் வயிற்றில் உருவாகும் போது
அவருடைய கண்கள் நம்முடைய கருவின் மேல் நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய எலும்புகள் உருவாகிறது அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கவில்லை என்று சங்கீதம் 139 அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்க முடியும். அதாவது நம்முடைய கருவி அவருடைய கண் பார்க்கிறது. நம்முடைய எலும்புகள் உருவாகிறதும் அவருடைய கண்களுக்கு மறைவாக இல்லை. நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் என்னைக்கு உருவாக வேண்டும் என்பது கூட அவருடைய புஸ்தகத்தில் எழுதி இருந்தது என்று அந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களை, அப்படி நாம உருவாகும் முன்னமே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். மேலும் அந்த வசனம் சொல்லுகிறது, நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அதாவது பிறக்கிறதற்கு முன்னமே கர்த்தர் எரேமியாவை பரிசுத்தப்படுத்தி, அதாவது அவர் பிரித்தெடுத்து ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிடுகிறார். அதாவது கர்த்தர் எரேமியாவை எப்படி பார்க்க வேண்டும், கர்த்தருடைய விருப்பம் எரேமியாவை குறித்து என்ன இருக்கிறது, இந்த உலகத்திலே என்ன ஒரு நோக்கத்திற்காக எரேமியாவை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தாரோ அந்த வார்த்தையை கட்டளையிட்டு எரேமியாவை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார், பிறப்பிக்க பண்ணுகிறார். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை உருவாக்கும் முன்னமே, நம்மை கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே அவர் நம்மை பாதுகாத்து நம்மேல் அவருடைய விருப்பத்தை, அவருடைய வார்த்தையை கட்டளையாக கொடுத்து நம்மை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். இனி ஆண்டவருடைய அந்த சித்தம், அவருடைய நோக்கம் அதை நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனம் தான் நம்மை தாங்க வேண்டும். அதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் தாங்குகிறார். அவருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனம் நம்மை தாங்க வேண்டும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 13 சொல்லுகிறது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய விருப்பத்தின்படி அவர் இந்த உலகத்திலே சில காரியங்கள் நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்பி நம்மை உண்டாக்கி இருக்கிறார் அல்லவா, அந்த விருப்பத்தை நமக்குள்ளே உண்டாக்குகிறார். அந்த செய்கையையும் கர்த்தரே நமக்குள்ளே உண்டாக்குகிறார். விருப்பத்தையும் செய்கையையும் கர்த்தர் நமக்குள்ளே உண்டாக்குகிறார். ஆனால் இந்த விருப்பத்துக்கும் இந்த செய்கைக்கும் கிரியைக்கும் இடையிலே ஆண்டவர் ஒரு பாதையிலே நம்ம நடத்துகிறார். அதுதான் அந்த விசுவாச பாதை. அவர் மேல் உள்ள விசுவாசத்தினால தான் நாம் அந்த கிரியை நம்முடைய வாழ்க்கையில் அந்த செய்கை, கர்த்தருடைய செய்கை விளங்கும், அந்த விசுவாசத்தின் கிரியை வெளிப்படும். பாருங்கள், இதைத்தான் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 2:14 வசனத்திலே, ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி. கர்த்தர் நயம் காட்டி நம்மை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். நயம் காட்டுவது தான் அவருடைய விருப்பத்தை நம்மை கொண்டு அவருடைய நோக்கத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை ஒரு பாதையில நடத்துகிறார். அதுதான் இந்த விசுவாச பாதை, வனாந்தரத்தின் பாதை. அதை எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், அதே அதிகாரம் 20 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக, எதற்காக நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்போதான் நமக்குள்ளே விசுவாசம் உண்டாகும். நமக்குள்ளே இவ்வளோ பெரிய மகத்துவமான வல்லமையான கிரியைகளை, செய்கையை நடப்பிக்க போகிற நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ அன்புள்ள தேவன், எவ்வளோ உண்மையுள்ள தேவன், எவ்வளோ ஒரு பெரிய மகத்துவம் உள்ள வல்லமை உள்ள தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு விசுவாசத்தின் பாதை. அவர் மேலுள்ள விசுவாசத்தினால மட்டும்தான் கிரியை உண்டாகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த வசனத்தை எப்படி கேட்கறது என்றால், கர்த்தருடைய வாயிலிருந்து, அவருடைய திருவாய் மொழி, ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். நம்முடைய தேவன் முகமுகமாய் பேசுகிற தேவன். நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு மறுமொழி கொடுக்கிறாரா? இல்லை, அவருடைய முகத்தை திருப்பி கொண்டால் நாம் அந்த மறுமொழியை, அவரிடத்திலிருந்து பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்றால் எந்த ஒரு பாதையும் அவரை விசுவாசித்து நாம் நடக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கான வசனத்தை அவர் நமக்கு சொல்லுகிறார். அந்த வசனம் தான் நமக்கு அந்த நாளுக்கான பலனாக இருக்கிறது. அந்த நாள் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களுக்கான வழியாக இருக்கிறது. அந்த நாளுக்கான ஆறுதலாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது, எல்லாமே அந்த வார்த்தை தான். ஏன்னா நமக்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை தான் நம்மை தாங்குகிறது என்று. ஒவ்வொரு நாளுமே வெறும் தாயின் கருவில் உண்டாகும் போது அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், எசையா 46:4 வசனத்திலே, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன்,
நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். நம்மால் நடக்க முடியாத பாதையில் அந்த வசனம் நம்மை சுமக்கிறதாக நம்ம உணர முடியும். நம்மளால் தாங்கக்கூடியாத பாரத்தை அந்த வசனம் தாங்கும். நம்ம ஏதாவது சூழ்நிலையில் அகப்பட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை நம்மை தப்புவிக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இதை தான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 63வது அதிகாரம் 1வது வசனத்திலே, அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அதாவது தண்ணீரற்ற நிலம் போல நான் அதிகாலமே தினமும் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. அதிகாலையில் உடைய கிருபையை கேட்க பண்ணும் என்று தாவீது சொல்லுகிறார். அந்த உடைய சத்தத்தை எனக்கு கேட்க பண்ணும். அந்த வசனம் தான், அந்த சத்தம் தான் அந்த நாள் முழுதும் எனக்கு தேவையான அந்த பலன் அதில் இருக்கிறது. எனக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது ஆண்டவரே என்று அவ்வளோ ஒரு வாஞ்சையா, ஒரு தண்ணி இல்லாத ஒரு நிலம் எவ்வளோ ஒரு வாஞ்சையா தண்ணிக்காக ஏங்குமோ அதே போல தாவீது அங்கே ஏங்குறதே, அந்த வாஞ்சிக்கிறதே நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேச பேசதான் நாம் அந்த விசுவாசத்துல வளர முடியும். ரோமர் 15:4 சொல்லுகிறது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு. அதாவது தேவ வசனத்தினாலதான் நமக்கு பொறுமையும் ஆறுதலும் உண்டாகுதான். பொறுமை உண்டாகுது. யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செய்கையின் முடிவை மறைந்திருக்கிறீர்களே என்று. அதாவது யோபு கர்த்தருடைய வார்த்தையை தனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்க அதிகமாக காத்துக்கொள்கிறார். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே உத்தமமாய் அவரை பின்பற்ற வேண்டும் என்று இருந்ததுனால யோபுவால பொறுமையா இருக்க முடிந்தது. அவர் என்ன சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று. கர்த்தருடைய செய்கையின் முடிவு பார்த்தோம்னா அது ஒரு நிறைவா இருந்துச்சு. யோபோட வாழ்க்கையின் முடிவு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உள்ளதாக இருந்தது. யோபோட வாழ்க்கையின் முடிவு சம்பூரணமா இருந்ததை நாம் அங்கே பார்க்கலாம். பெரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தின் மூலம்தான் நமக்கு பொறுமை உண்டாகிறது, தேவனுடைய அன்பு நமக்குள்ளே உண்டாகிறது, அந்த ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகளிலே எல்லாவற்றையும் நாம கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாக ஆகிறோம். அந்த வசனத்தின் மூலம் அவர் அறிய தான் ஒரு மனிதனை குறித்து நம்ம அறியதான் நம்ம அவர்கள் கூட நெருங்கணுமா இல்லை நம்ம டிஸ்டன்ஸ்ல இருக்கணுமா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுவோம் இல்லையா. நம்ம ஆண்டவரை குறித்து அறிய நம்ம அவரை நெருங்க தான் தோன்றும். அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கத்தான் ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மன்னா அவர்களுடைய மனதுக்கு வெறுப்பா இருந்தது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வனாந்தரத்தில் இந்த மன்னாவை தவிர ஒன்றும் இல்லை, இது எங்களுடைய மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்று. அப்படி இருந்ததுனால அவர்கள் அந்த கர்த்தர் நியமித்த அவருடைய சித்தத்தை அவர் குறித்த அந்த இடத்துக்கு அவங்க போய் சேரல, அந்த கானானுக்கு அவங்க போய் சேரல. ஆனால் நாம கர்த்தருடைய வசனத்தை கேட்டு தினமும் அதன்படி நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை தொடருகிறவர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே என்று. நம்ம அப்படி நடக்கிறவர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம செல்ல வேண்டிய வழியை காட்டவும், நமக்கு இளைப்பாறுதல் தரவும் கர்த்தருடைய வசனம் நமக்கு முன்பாக செல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேகமானது உடன்படிக்கை பெட்டியிலிருந்து மேலே எழும்பும் போது அவங்க பிரயாணம் பண்ணுகிறார்கள். அது திரும்ப அந்த உடன்படிக்கை பெட்டியில் இறங்கும் போது அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவங்க பிரயாணம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள் என்று எண்ணாகமம் 9வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டளைப்படியே அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக செல்லுகிறார். அவர்களுக்கு இளைப்பாறுதலை தேடி கொடுக்கிறார், அவர்களுக்கு சமாதானத்தை தேடி கொடுக்கிறார். அவர்கள் யுத்தத்திலே அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் நின்று யுத்தம் செய்கிறார். அவர்கள் செல்ல வேண்டிய வழியிலே அவர்களை கொண்டு சேர்க்கிறார். நம்ம இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் அநேக காரியங்களில் இதுக்கு ஒரு முடிவு வரவில்லை, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் என்றால் கர்த்தர் கர்த்தர் நடத்துகிற இந்த பாதையிலே நம்ம விசுவாசித்து நடப்போம். கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ள நம்ம வாஞ்சிப்போம். மோசே சொல்றது மாதிரி, உம்மை அறிவதற்கு உம்முடைய வழிகளை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, உண்மை இன்னும் நான் அறியணும், இன்னும் நான் உண்மை நெருங்கணும், உங்கள் வழிகளை எனக்கு கற்றுத்தாங்க அப்படி என்று சொல்லி நாம் அவரை அறிய வாஞ்சிக்கும் போது அவருடைய வழிகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது என்றால்
ஓசியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய் என்று. அடுத்த வசனத்தில் பார்த்தோம் என்றால், அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும். அதாவது எந்தெந்த காரியத்தில் நாம் இன்னும் ஒரு சொல்யூஷன் இல்லை, இன்னும் இதில் இப்படி ஒரு வறட்சியாகத்தான் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை, ஒரு தெளிவை பார்க்க முடியலை என்று நம்ம எந்தெந்த விஷயத்தில் நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோமோ, கர்த்தரை அறிய அறிய நாம் அவரை விசுவாசிக்க தொடங்குகிறோம். விசுவாசத்தினாலே அந்த செய்கை உண்டாகிறது. நமக்குள்ளே தொடங்கின அந்த விருப்பத்தினுடைய செய்கையை நம்ம பார்க்குறோம். அதான் கர்த்தர் அங்கே மறுமொழி கொடுக்கிறார், கர்த்தர் பதில் கொடுக்கிறார். எந்தெந்த காரியத்துக்கு நமக்கு பதில் வர வேணுமோ அதை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அவர் பேசும்போது எங்கேருந்து நமக்கு பதில் வர வேண்டுமோ, எங்கேருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமோ அங்கிருந்தெல்லாம் வரும்படி கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கி நம்ம உலகத்தில் எவ்வளோ காரியங்களை நம்ம தேடுகிறோம். உலகத்திடத்திலிருந்து ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்குமா, இல்லை உலகத்திலிருந்து ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை கிடைக்குமா, சந்தோஷமாக பொழுதுபோக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உலகத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம் உலகத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் உலகம் கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் அது நமக்கு நிறைவானதாக இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்கிற எல்லாவற்றையுமே கர்த்தருடைய வசனம் நமக்கு கொடுக்கிறது. அவர் நம்மோடு பேசுகிற, முகமுகமாய் பேசுகிற ஒரு சிநேகிதன் போல, ஒரு நண்பன் போல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது, எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாங்குகிறது. ஆகவே அந்த வசனத்துக்கு அர்ப்பணித்து நம்ம வாழ்வோம் என்று நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமக்கும் போது அந்த பிள்ளை எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுமோ, எவ்வளோ ஒரு சுகமாக, எவ்வளோ எதை குறித்தும் ஒரு கவலை இல்லாமல், ஒரு சந்தோஷமாக, ஒரு சமாதானம் அந்த பிள்ளை இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு நாமே உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ளே உண்டாகும். இந்த நம்பிக்கையோட கர்த்தரை சேருவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்க. உங்கள் கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் இருக்கிற இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் அப்பா, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்த உம்முடைய மிகப்பெரிய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தம் மட்டும் இல்லை என்றால் தகப்பனே, நாங்கள் எங்கள் துக்கத்திலே மூழ்கி போயிருப்போம். அப்பா, உம்முடைய வேதம் எங்கள் மனமகிழ்ச்சியா இராதிருந்தா நாங்கள் எங்கள் துக்கத்திலே மூழ்கி நாங்கள் இல்லாமல் நிர்மூலமாயிருப்போம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினால எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை தாங்கியமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிற எங்கள் தேவனே, அப்பா, நீர் என்ன நோக்கத்துக்காக எங்களை உருவாக்கி இருக்கீங்களோ அப்பா, உங்களுடைய விருப்பம் என்ன விருப்பத்தை எங்களுக்குள்ள நீங்கள் தொடங்கி இருக்கீங்களோ அப்பா, அதனுடைய கிரியை நாங்கள் பார்ப்பதற்காக உண்மை விசுவாசித்து அப்பா, அந்த விசுவாசத்தின் பாதையில் அப்பா ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசனம் எங்களை தாங்குவதாக தகப்பனே நீர் சொல்ல ஆகும் அப்பா. உங்களுடைய வசனம் வல்லமை உள்ளதுப்பா. அந்த வல்லமை உள்ள வசனத்திற்கு, அந்த கிருபையுள்ள வசனத்திற்கு எங்களை ஒவ்வொருவரையும் நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் அந்த அப்படிப்பட்ட மகத்துவமான கிரியைகளை, செயல்களை நாங்கள் பார்த்து உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.